ஷே உமாதேவி பூமிநாதன் யமதர்ம கணக்கு காவு குடும்பத்தாருக்கு இந்த குடும்பத்தார் ஏமாற்றி என்னுடைய அண்ணன் மகனை ஈஸ்வர மகனை ஏமாற்றி எழுதுனவனுக்கு காவு, ஏமாற்றி சுபை சம்பாத்தி எழுதுனவனுக்கு காவு. இது பார்க்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்லேருந்து வெளியில் கணக்கு பார்க்குறவன் சிரிப்பான், கொக்கரிப்பான். ஏன்னா பூமாதேவி பூமிநாதனை இடித்த கணக்கில் பொம்பளை பிள்ளைகள் பெண்ணு பார்த்தா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான் ஆண்டவன் அந்த இடத்துல காவு கொடுக்கார், சோழி முடிஞ்சிச்சு, குடும்பமே சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பொம்பளை பிள்ளைகளும் பெண்ணுக்கு தான் தெரியும். அடுத்து இந்த ஆணுக்கு தெரியாது. இந்த ஆணு கொக்கரிச்சு தின்னு விரித்து அவன் பொண்டாட்டி புள்ள வரைக்கும் தேய்ச்சி நக்கி அப்படி குழாவிட்டாலே தான். இப்போ இவனுக்கும் சேர்த்தா வரும் காவு, இந்த இடத்துல இறங்கிடும். பூமியில் காவு இந்த இடத்துல மண்ணில் கொடுத்தா இந்த மண்ணில் மிதிச்சு தானே போகிறான், மானிட பேலை மிதிச்சு தானே போகிறான். இது பவர், மண் பவர், உலக நாடே போகும். இந்த பவர் விட்ட பவர், காவு விட்ட பவர். முக்கால் சத்தியம் சந்தோஷம். பூமாதேவி கொடுத்தாச்சு. 2வது நாள் கணக்கு இந்த குடும்பத்தார் காவு. உன்னை இடித்து கூப்பரை போட்டு போனானா உனக்கு உயிர் கொடுத்தாச்சு, உயிரோடு உட்காந்துருக்க. உள்ள கைலாசத்துலேருந்து அது குடும்பத்தில் உட்காந்துருக்க. அங்கே சுடுகாட்டு எரி போட்டு உன்னை அங்கே உள்ளே சுத்தம் பண்ணிடுவான் ஈஸ்வர மகன், உன் அண்ணன் மகன் கிளீன் பண்ணிடுவான். பூமிநாதன் பூமாதேவி இந்த 3 கணக்கு இந்த இவனுகளை காவு கொடுத்தா பிறகு உனக்கு உள்ளே சுத்தம் பண்ணிடணும். ஏன்னா இங்கே இடித்து குப்பரை போட்டு கண்டவே வந்தவே பூரா ஆக்கங்கட்டவே சொறி வந்தவே பூரா நாக்கால பூரா நரகளை தின்னு வந்த கேடு கட்டவே சுற்றி போயிட்டான்ல. இந்த கர்மத்துக்கு இந்த கர்மத்தை இங்கனக்குள்ளே காவு கொடுத்து தான் ஆகணும். முக்கால் சத்தியம். பாதத்தை மிதித்து உன்னை சுற்றி அசிங்கம் பண்ணிட்டு போனான்ல, கேடுகட்ட மானிட பே கழிச்சிட்டேன். பூமாதேவி பூமிநாதன் யமதர்மம் கழிச்சா அதை ஆட்டா முட்டிக்க நீ கழிச்சிரு. முக்கால் சத்தியம்.